இந்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தமிழரசு மேகசின். ஸோ நம்ம வந்து இப்போ ஏப்ரல் 2025 வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் மே மந்த்துக்கான தமிழரசு மேகசினோட ஜஸ்ட்டு 2025 மே 2025 தான் நம்ம வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ ரீசெண்டாக கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. முதலமைச்சர் மே தின வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கார். சரிங்களா? அது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய ஒரு செய்யுள் வந்து மேற்கோள் காட்டியிருப்பா. அப்படி நிறையுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கற்பிழந்து மலைப்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை அப்படின்னு சொல்லி அந்த உழைப்பாளர்களை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு செயல் வந்து எழுதியிருப்பா. அப்படி ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் நல வாரியம், ஸோ கிக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி டெலிவரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்புறம் அந்த ரேப்பிடோ ஓட்டக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு நல வாரியம் தான் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் நல வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இதன் மூலமாக 2000 கிக் தொழிலாளர்களுக்கு 4 கோடி ரூபாய் செலவில் புதிதாக ஸ்கூட்டர் வாங்கக்கூடிய செலவினத்தில் தலா 20,000 மானியம் வழங்கும் புதிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு 20,000 கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்க 2000 தொழிலாளர்களுக்கு. ஸோ மொத்தம் 15 லட்சம் கிக் தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்சூரன்ஸ் ஸ்கீமு 15 லட்சம் தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓய்வு கூடங்கள் வந்து சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியாஸும் அவங்க டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஸோ அமைப்பு சாரா ஓட்டுநர்கள், தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள பெண்கள் திருநங்கைகளுக்கு மொத்தம் 1500 பேருக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வாகனம் வாங்குறதுக்காக 1 லட்சம் ரூபாய் வந்து மானியமாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து பதிவு பெற்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னால் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார். ஸோ அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ். சரிங்களா? ஸோ அவங்களுக்கான போர்டு இருக்கும், வெல்ஃபேர் போர்ட். ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 1200 ஓய்வூதியம் வந்து கொடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு தொழிலாளர் ஆணையர் தலைமையில் மாநில அளவிலான புலம்பெயர்ந்த தொழிலாளர் ஆலோசனை குழு. சரிங்களா? மாநில அளவிலான புலம்பெயர்ந்த தொழிலாளர் ஆலோசனை குழு, அதுபோல் கூடுதல் தொழிலாளர் ஆணையர்கள் தலைமையில் மண்டல அளவிலான ஒருங்கிணைப்பு குழுக்களையும் வந்து அரசு அமைத்துள்ளது. 2025க்குள்ளே குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும். அதேமாதிரி 2030க்குள்ளே கொத்தடிமை தொழிலாளர் முறையும் அறவே அகற்றிட உறுதி பூண்டு செயலாற்றி வருகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து சொல்லியிருப்பா. அப்படி ஸோ 2025க்குள்ளே குழந்தை தொழிலாளர் முறையும் 2030க்குள்ளே கொத்தடிமை தொழிலாளர் முறையும் வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய இலக்காக இருக்குது. உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு கை விலங்குகளை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். சரிங்களா? அவருக்கு சென்னையில் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்தியாவிலே தொழிற்சங்க செயல்பாடுகளுக்கு முன்னோடியாக இருந்த ஒரு மாநகரம் தான் சென்னை. ஸோ மே நாள் முதலாக கொண்டாடப்பட்டது சென்னையில் தான். இந்திய மொழிகளிலே தமிழில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வந்து முதலாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. ஸோ அதை செஞ்சு கொடுத்தவர் பெரியார் அவர்கள் தான். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை வந்து முதலாக மொழிபெயர்த்து தமிழை மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பா அப்படி பெரியார் அவர்கள். ஸோ அவருடைய அந்த கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலை வந்து சென்னையில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சட்டமன்ற பேரவையில் முதலமைச்சர் கொடுத்த பதில் உரை. ஸோ ஏற்றுமதியில் சாதனை 2024-25, ஸோ 24ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக தமிழ்நாடு இருக்குது. அதாவது 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி. சரிங்களா? ஸோ இது வந்து ஜிடிபி சொல்கிறாங்க. 9.69 விழுக்காடு ஜிடிபி இருக்குது. ஸோ இதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றையும் இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து அடைந்ததில்லை. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஆனால் இந்தியாவுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா 6.5% தான். தமிழ்நாடு 9.69% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடியில் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 17,23,698 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஸோ அதேமாதிரி தனிநபர் வருமானம் பர் கேபிட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லி 2024 பார்த்தீங்கன்னா 3,58,000 ரூபாய். ஸோ தேசிய சராசரி 2,06,000. நம்ம தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் 3,58,000 ரூபாய். ஸோ இது வரைக்கும் இல்லாத உச்சமாக $14.65 பில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். ஸோ 2024 நிதியாண்டில். சரிங்களா? ஸோ அந்த ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே 41.23%. ஸோ அந்த $14.65 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டு. ஸோ அது வந்து இந்தியாவுடைய ஷேரில் 41.23%. ஸோ கிட்டத்தட்ட 50% தமிழ்நாட்டில் வந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு.
நெக்ஸ்ட் வந்து கடந்த 4 ஆண்டுகளில் வணிக வரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5,80,000 crore, 5,80,000 கோடி ரூபாய் வந்து வணிக வரியாக வந்திருக்கு. சரிங்களா, இதுவே வந்து ஒரு வளர்ச்சிக்கான சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அகில இந்திய அளவில் 50% அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தான் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 98.3 பள்ளிகளில் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றல் இல்லை. சரிங்களா, நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றல், ஸோ அந்த ட்ராப் அவுட் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா, ஸோ இந்திய அளவில் 28.4% இருக்கக்கூடிய உயர்கல்வி சேர்க்கை தமிழ்நாட்டில் 47% இருக்குது. சரிங்களா, இந்தியாவுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28.4%, தமிழ்நாட்டுடையது 47% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ அதேமாதிரி அதிகமாக பிஹெச்டி படிக்கிற மாணவர்கள் இருக்கக்கூடியதும் தமிழ்நாட்டில் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து NIRF ரேங்கிங். சரிங்களா, NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய ஒரு ரேங்கிங் மெத்தடு. யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் எல்லாமே ரேங்க் பண்ணக்கூடியது. ஸோ இதில் வந்து சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் 18 நிறுவனங்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அதேமாதிரி 100 பல்கலைக்கழகங்களில் 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ டாப் 100ன்னு எடுத்தோம்னா அதில் 22 யூனிவர்சிட்டிஸு, அதேமாதிரி டாப் 100ல் 18 எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அந்த NIRF ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிதி ஆயோக்குடைய SDG இந்தியா இண்டெக்ஸ், SDG இந்தியா இண்டெக்ஸு நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீடு. ஸோ அதில் வந்து தமிழ்நாடு 2வது இடத்துல வந்திருக்கும். சரிங்களா, ஸோ தமிழ்நாட்டுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கையாக தாக்கல் செய்துள்ளது. ஸோ இந்த சமூக முன்னேற்ற குறியீடு அதுலேயும் வந்து நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கும். பாயிண்ட் பார்த்திங்கன்னா 63.33%, 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்குது. எதுலனா சமூக முன்னேற்ற குறியீடுகள். நெக்ஸ்ட்டு தாய்மானவர் திட்டம். ஸோ தாய்மானவர் திட்டம்ங்கிறது ஒரு பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம், வறுமை ஒழிப்புக்கான ஒரு திட்டம். ஸோ இந்தியா முழுசாக பார்த்தீங்கன்னா 11.2% மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1.43% மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.25 crore மக்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க. ஐநா அமைப்பினுடைய விருதும் இந்த திட்டத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உலக சுகாதார நிறுவனத்தின் வழிமுறைகளின்படி ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், ஸோ அந்த நிறுவனம் வந்து நடத்திய சர்வேல உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் பெருமளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக அதேமாதிரி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் அரசு மருத்துவர்கள் இருக்காங்க. அதேமாதிரி அதிகமான MBBS இடங்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்தும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் எவ்வளோ பெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மருத்துவ படுக்கைகள் 1,16,733 மருத்துவ படுக்கைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது. எதுலன்னா தொழிற்சாலைகளில். ஸோ மொத்தம் 39,666 தொழிற்சாலைகள், ஸோ ஃபேக்ட்ரிஸோட தமிழ்நாடு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதலீடு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் செகண்ட் இடத்துல இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரிஸில் ஃபஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டில் செகண்ட் இடத்துல இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5.35 lakh crore, ஸோ 5.35 லட்சம் கோடி முதலீட்டோட இந்திய அளவில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ அதேமாதிரி தொழிற்சாலைகளை பணிபுரிக்கக்கூடிய பெண்கள் பங்கேற்பு விகிதத்தில் இந்தியாவிலே நம்பர் 1 47%. ஸோ நெக்ஸ்ட்டு காற்றாலை உற்பத்தியில் 2வது இடம், சூரிய சக்தியில் 4வது இடம். ஸோ காற்றாலை விண்டில் செகண்டு, சோலாரில் 4th. ஸோ விண்டில் செகண்டு, சோலாரில் 4th இடத்துல இருக்குது. அதேமாதிரி புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட்டு பர்ஃபார்மர், அதாவது ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்ட் அப் வந்து என்கரேஜ் பண்ணுறதுல பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியல் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 2018 கடைசி இடத்துல இருந்தது, 2022 முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2022 ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஸோ ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது EPI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து முதல் இடத்துல இருக்குது. தோல் பொருள், ஜவுளி பொருள் இதெல்லாம் வந்து முதன்மையான மாநிலமாக இருக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து உற்பத்தி திறன். ஸோ எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு இதில் வந்து முதல் இடத்துல இருக்குது. மக்காச்சோளத்தில் செகண்டு, நெல் உற்பத்தி திறனில் 3வது இடத்துல இருக்குது. சரிங்களா, ஸோ உற்பத்தி திறனுங்கிறது ஒரு ஹெக்டேரில் எவ்வளோ கிலோகிராம் வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது தான் உற்பத்தி திறன். ஸோ எடை குறைவான குழந்தைகள் பிறப்பதை குறைத்திருக்கிறோம் எந்த திட்டத்தின் மூலமாக, ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தின் மூலமாக. ஸோ இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறையில் பெண் அதிகாரிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் தான். நெக்ஸ்ட் வந்து மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1859 செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா, ஸோ அந்த நாளில் இருந்து தான் நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோன்றியது. ஸோ அதனால் செப்டம்பர் 6
இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் அப்படின்னு கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கும். செப்டம்பர் 6 இனி ஆண்டுதோறும் காவலர் நாளாக அனுசரிக்கப்படும், கொண்டாடப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் சிடி செல்வம். ஸோ அவருடைய தலைமையில் 5வது போலீஸ் கமிஷன், ஸோ காவல் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். 5th போலீஸ் கமிஷன். ஸோ அதில் வந்து 934 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 86 பரிந்துரைகள் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. மேலும் 274 பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காலனி, ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக இருக்கிறதுக்காக ஸோ அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த சொல்லை வந்து மாற்றி அரசு ஆவணங்களிலும் பொது புழக்கத்திலிருந்தும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலனி அப்படிங்கிற அந்த சொல். நெக்ஸ்ட் வந்து கலைஞர் கைவினை திட்டம். ஸோ முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் 19/4/2025, ஸோ 19/4/2025 இன்றைக்கி தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பா. அப்படி கலைஞர் கைவினை திட்டம். ஆனால் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லான்ச் பண்ணது எங்கன்னா காஞ்சிபுரம் குன்றத்தூர் சேக்கிலார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில். ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் துறை தான் வந்து கலைஞர் கைவினை திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கான நோடல் ஏஜென்சி. ஸோ 2024 என்னுடைய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ கடந்த ஆண்டு அரசாணையும் வெளியிடப்பட்டது. ஸோ லான்ச் பண்ணது, அஃபிஷியலி லான்ச் பண்ணது 19/4/2025 அன்னைக்கு. ஸோ இந்த திட்டத்தினுடைய ஒரு லோகோ, ஸோ அந்த மஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி புவி மேல் 1000 தொழில் செய்திடுவீரே அப்படின்னு சொல்லி ஒரு லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ புவி மேல் 1000 தொழில் செய்திடுவீரே அப்படிங்கிறது கலைஞர் கைவினை திட்டத்தினுடைய ஒரு மஸ்கட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் பிணையற்ற கடன் உதவி. ஸோ பிணையற்ற அப்படின்னா செக்யூரிட்டி, அதாவது கொலாட்ரல் எதுவும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ செக்யூரிட்டி எதுவும் சப்மிட் பண்ணாமல் 3 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். 80,000 வரை மானியம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அங்கே மானியம்ங்கிறது சப்சிடி. ஸோ 50,000 சப்சிடி கொடுக்குறாங்க. 3 லட்சம் வரைக்கும் பிணையற்ற கடன் உதவி. ஸோ 5% வட்டி மானியமும் கொடுக்குறாங்க. ஸோ திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகளும் அளிக்கப்படுது. விண்ணப்பிக்கக்கூடிய தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். எந்த வகுப்பினராகவும் இருக்கலாம். ஸோ ஏஜ் வந்து 35. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்கீமில் டெஃபினட்டாக கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ மொத்தம் எத்தனை வகையான தொழில் பார்த்தீங்கன்னா 25 வகையான தொழில்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ 25% மானியம், அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ வங்கி கடனுங்கிறது 3 லட்ச ரூபாய் வரைக்கும் 5% வட்டி மானியத்துடன் கொடுக்கப்படும். சரிங்களா? குறைந்தபட்ச வயது 35 இருக்கணும். சரிங்களா? இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம். இதே மாதிரி அந்த கைவினை தொழிலாளர்களுக்கான இந்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் வந்து விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2023 ஒன்றிய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 18 கைவினை கலைஞர்களுக்கு திறன் பயிற்சி கொடுத்து 3 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வழங்கும் திட்டம். சரிங்களா? ஸோ இது வந்து பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் 3 லட்ச ரூபா கடன் மட்டும்தான் கொடுப்பாங்க. இதில் வந்து மானியம் எதுவும் கிடையாது. விஸ்வகர்மா திட்டத்தில் நோ சப்சிடி வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ அதேமாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான குறைந்தபட்ச வயது வந்து 18 வயசு ஆச்சுனாலே இது வந்து விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி குடும்ப தொழிலில் ஈடுபவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவும் இருக்குது. அப்படின்னா இது வந்து ஒரு குல தொழிலை என்கரேஜ் பண்ணுற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தொழிலாளர்களுக்கு வந்து கடன் வழங்கிய வங்கிகள், ஸோ அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகளுக்கு கடன் வழங்கிய வங்கிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாய்கோ வங்கி, இந்தியன் ஓவர்சீஸு, இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கேனரா வங்கி. சரிங்களா? ஸோ இந்த வங்கிகளை முதலமைச்சர் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் கொடுத்து கௌரவிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு 2023-24 ஆண்டில் மாநில அளவில் சிறப்பாக செயல்பட்ட நிறுவனங்கள், ஸோ சில விருதுகள் வந்து கொடுக்குறாங்க. சிறந்த குறுந்தொழில் நிறுவனத்திற்கான விருது வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய டிஜிட் பிஸ்னஸ் சர்வீசஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து சிறந்த மகளிர் நடுத்தர தொழில் நிறுவனத்துக்கான விருது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரியா மெடிக்கல் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிறந்த மகளிர் சிறு தொழில் நிறுவனத்துக்கான விருது திண்டுக்கல் பிஆர்எஸ் டெய்ரி நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து அந்த எம்எஸ்எம்இக்கு கொடுத்துருக்கக்கூடிய அவார்ட்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவில் எம்எஸ்எம்இ எண்ணிக்கையில் பார்த்தோம்னா 3வது இடத்துல இருக்குது. மொத்தம் 33 லட்சம் எம்எஸ்எம்இஸ் வந்து இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா. இந்தியாவுடைய மொத்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் 9.4%. சரிங்களா. மொத்தம் 9.4% எம்எஸ்எம்இஸ் இந்தியாவுடைய எம்எஸ்எம்இஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ரேங்க் வச்சு பார்க்குறப்ப 3வது இடத்துல இருக்குது. கவிஞர் கலைஞர்களின் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்காக 1973 பூம்புகார் நிறுவனம் வந்து கலைஞர் அவங்களால் தொடங்கப்பட்டிருக்கும். 1973 பூம்புகார் நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடுனா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் 25,000 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்தநாள் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பாவேந்தர் பாரதிதாசன் விழா. சரிங்களா. பள்ளிகளில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்குகள், கருத்தரங்குகள், ஆய்வரங்குகள், இளம் படைப்பாளர் விருது. பாவேந்தர் பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருதும் வந்து வழங்கப்படும். தமிழ் இசை கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். பாவேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திராவிட இயக்கத்தின் புரட்சி கவிஞர், தமிழ் இனத்தின் மறுமலர்ச்சி கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிச்சுப்போம். தமிழுக்கும் அமுதென்ற பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உதவியோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கை முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன், பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென சங்கே முழங்கு, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வளமார் எமது திராவிட நாடு. இதெல்லாம் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள். தமிழை வளர்த்தல் ஒன்று, சாதியை ஒழித்தல் மற்றொன்று அப்படிங்கிற கொள்கை பாதை வகுத்து தந்தவர் தான் பாவேந்தர் அவர்கள். 1929 பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது பாவேந்தரின் பாடல்கள். பாவேந்தரை தமிழ்நாட்டின் வால்ட் விட்மேன், தமிழ்நாட்டின் வால்ட் விட்மேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா அண்ணா தான் சொல்லியிருப்பார். அப்படி பேரறிஞர் அண்ணா பாவேந்தரை தமிழ்நாட்டின் வால்ட் விட்மேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். 1990 பாவேந்தரின் படைப்புகளை நாட்டு உண்மையாக்கப்பட்டிருக்கும். பாவேந்தர் அவருடைய வாழ்நாளில் 160 இளைய கவிஞர்களை அவர்களை வந்து கண்டுபிடிச்சு ஊக்கப்படுத்தி தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்திருப்பார். அந்த கவிஞர்களை தான் பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். சரிங்களா. 160 இளைய கவிஞர்கள். ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு சொல்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். அந்த எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது அவருடைய பாடல் வரை தான். தமிழ் மொழியை சிறந்து விளங்கக்கூடிய இளம் எழுத்தாளர் அல்லது கவிஞர் ஒருவருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் அப்படிங்கிற விருது வழங்கப்படும். அதே போன்று சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க. வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், கடல் போல செந்தமிழை பரப்ப வேண்டும், வையமாண்ட வந்தமிழ் மரபே உன் கையிருப்பை காட்ட எழுந்திரு, தமிழை இழந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடியேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து பாவேந்தர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பாடல் வரிகள். நெக்ஸ்ட் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து சமத்துவ நாள் விழாவாக கொண்டாடப்படும். சரிங்களா. ஏப்ரல் 14 சமத்துவ நாள். ஏப்ரல் 14 சமத்துவ நாள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புக்ஸ் ஆங்கிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, சாதியை அழித்து ஒழித்தல், அதுக்கப்புறம் ரிடில்ஸ் இன் இந்துவிசம். சரிங்களா. இந்து மதத்தின் புதிர்கள் அப்படின்னு சொல்லி தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கும். அந்த நூல்களை முதலமைச்சர் வெளியிட திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி அவர் எழுதிய அந்த சாதியை ஒழிக்க வழி, அதாவது ஆங்கிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற நூலை 1930 தமிழில் வெளியிட்டவர் வந்து பெரியார். அம்பேத்கர் பெயரை மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில் தான் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி அப்படின்னு பெயரிட்டவர் வந்து கலைஞர். சட்ட லா காலேஜுக்கு டாக்டர் அம்பேத்கர் பேரை வந்து வச்சிருப்பார் கலைஞர். நெக்ஸ்ட் வந்து எம்சி ராஜா. எம்சி ராஜா பேரில் சைதாப்பேட்டையில் விடுதி வந்து மாணவர் விடுதி தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா. சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட நாமினேட்டட் முதலாவது உறுப்பினர் எம்சி ராஜா. பட்டியலின மக்களுடைய துயரங்களை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவரும் எம்சி ராஜா அவர்கள். அயோத்திதாச பண்டித மறைவுக்கு பிறகு சென்னை ஆதி திராவிடர் மகாஜன சபையை சீரமைத்து நடத்தியவர். நீதி கட்சியை உருவாக்கிய தலைவர்களில் முக்கியமானவர். 1927 ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற ஆங்கில நூலை எழுதி வெளியிட்டார். 1927
ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற ஆங்கில நூலை எழுதி வெளியிட்டவர் எம்.சி. ராஜா 1937. நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் கழித்து 1937 சென்னை மாகாண இடைக்கால அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். ஸோ அயோத்திதாஸ் குடியிருப்பு மேம்பாடு திட்டம் அப்படிங்கிறது ஆதி திராவிட குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அயோத்திதாஸ் பண்ணியது குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். நெக்ஸ்ட்டு வந்து சமூக நல்லிணக்கம், சாதி பாகுபாடற்ற சமூக ஒற்றுமை ஊக்குவிக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 10 கிராமங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம் நிதி வழங்கப்பட்டு வந்தது. ஸோ அது இந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் தலா 1 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு சமூக நல்லிணக்க விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் அம்பேத்கர் விருது திருவள்ளுவர் நாளன்று வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும். ஸோ அம்பேத்கர் கூறிய ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. சமூகத்தின் முன்னேற்றத்தை அந்த சமூகத்தில் உள்ள பெண்களின் முன்னேற்றம் மூலமாகவே அளவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக தமிழக அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதி திராவிட மகளிரை நில உரிமையாளர்களாக லேண்ட் ஓனர்ஸாக மாற்றுறதுக்காக நன்னிலம் திட்டம் செயல்படுத்திட்டு வராங்க. அதேமாதிரி மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தில் அதிகம் பயனடைவது ஆதி திராவிட சமூகத்தினரே. ஸோ தாட்கோ மூலமாக வழங்கப்படக்கூடிய மானியம் 2023 2.5 லட்சத்துலேருந்து 6 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது இது பழங்குடியின மக்களுடைய இந்த வாழ்வாதாரம் மேம்படுறதுக்காக ஆண்டுக்கு 250 கோடி வீதம் 4 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கும் தொல்குடி திட்டத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனுக்கான திட்டங்கள். ஸோ கோவிட் காலத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சரண் விடுப்பு நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது 1/4/2026 செயல்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. 15 நாட்கள் வரைக்கும் பணப்பலன் பெறும் வகையில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க கோரிக்கை பரிசீலித்து 1/10/2025 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1/10/2025 சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அக்டோபர் 2025 நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதேமாதிரி 1/1/2025 ஸோ இந்த இயர் 1ஆம் தேதி ஜனவரிலேருந்து 2 விழுக்காடு அகவிலைப்படி ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதேமாதிரி மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணமாக கொடுக்கப்படும். ஸோ அது 20,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் அரசு பணியாளர்களோட குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்க பல்வேறு கல்வி முன்பணம் கொடுப்பாங்க. ஸோ அது உயர்த்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திருமண முன்பணம். ஸோ இது அனைத்து அரசு அலுவலகம் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் வகையில் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னால் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் பென்ஷன் வாங்கக்கூடியவர்களுக்கும் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசு தொகை 500லேருந்து 1000 ரூபாய் உயர்த்தப்படுகிறது. அதேமாதிரி ஓய்வூதியதாரர்கள் பண்டிகை கால முன்பணம் 4000லேருந்து 6000 உயர்த்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு 1/7/2021 முதல் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு 9 மாதங்களிலிருந்து 1 ஆண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது சரிங்களா. ஸோ எப்போ இருந்ததுன்னா 1 ஜூலை 2021 மேட்டர்னிட்டி லீவ் ஒரு ஆண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது சரிங்களா. ஸோ அது என்னென்னா தற்போது உள்ள விதிகளின்படி இந்த விடுப்பு தகுதிகான் பருவத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அந்த ப்ரொபேஷன் பீரியடில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. பட் இது இனி வரும் காலங்களில் இது மகப்பேறு விடுப்பு காலம் அப்படிங்கிறது தகுதிகான் பருவத்தில் சேர்க்கப்படும். ஸோ அந்த ப்ரொபேஷன் பீரியடில் இது மகப்பேறு விடுப்பும் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் மீனவர்களின் வாழ்வாதார திட்டங்கள். ஸோ தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் 2/4/2025 அன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடியில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான அரசாணை ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாம்பன் பகுதியில் 60 கோடியிலையும் குந்துக்கல் பகுதியில் 150 கோடியில் துறைமுக பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிப்காட். ஸோ சிறுசேரி தகவல் தொழில்நுட்ப பூங்காலா 17/4/2025 அன்று செங்கல்பட்டு சிறுசேரியில் 1882 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிஃபி டெக்னாலஜிஸ் நிறுவனம் மூலமாக அந்த சிப்காட் சிறுசேரி தொழில்நுட்ப பூங்காவில் தரவு மையம் அமைக்கப்பட்டிருக்கும். அது முதல்வர் திறந்து வச்சிருப்பா அப்படி 17/4/2025 அன்னைக்கு சரிங்களா. ஸோ இதே நிறுவனம் 2027 சென்னையில் 13,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு கொண்டு வருவதற்கான திட்டம் அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2024 ஜனவரி மாதம் சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருப்பாங்க. ஸோ தரவு மையம் அப்படிங்கிறது டேட்டா சென்டர். ஸோ அந்த டேட்டா சென்டரில் தமிழ்நாடு லீடிங் ஸ்டேட்டாக கொண்டு வரணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக கொண்டு வரணும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்றதுக்காக தமிழ்நாடு தரவு மைய கொள்கை 2021 முதலமைச்சர் வெளியிட்டிருப்பா அப்படி சரிங்களா. ஸோ இந்த தரவு மைய கொள்கை இது எதுக்காகனா தமிழ்நாடு
அந்த டேட்டா சென்டர் தரவு மைய சந்தையில் முதல் இடத்துல தமிழ்நாட்டை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தரவு மைய கொள்கை தமிழ்நாடு தரவு மைய கொள்கை தமிழ்நாடு டேட்டா சென்டர் பாலிசி. ஸோ டேட்டா பாலிசி வேறு, டேட்டா சென்டர் பாலிசி வேறு. ஸோ தமிழ்நாடு டேட்டா சென்டர் பாலிசி 2021 முதலமைச்சர் வெளியிட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சிலை வைக்கப்படும். அதே மாதிரி உசிலம்பட்டியில் உரங்காப்புலி அப்படின்னு சொல்லக்கூடிய திரு பி.கே. மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து சொல்லியிருப்பாங்க. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் அப்படிங்கிற பிரகடனத்தை கொடுத்தவர் காரல் மார்க்ஸ். சரிங்களா, இழப்பதற்கு எதுவும் இல்லை, பெறுவதற்கோ பொன்னுலகம் இருக்கிறது அப்படிங்கிற விதைகளை விதைத்தவர். அவரோட நினைவு நாள் March 14. ஸோ இந்தியாவை பற்றி ஒரு கோட்ஸ் வந்து எழுதியிருப்பா. அப்படி தீர்க்க முடியாத முரண்பாடுகள் உள்ள பல்வேறு இனங்கள், குலமரபுகள், சாதிகள், சமய கோட்பாடுகள், அரசுகள் ஆகியவைகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிற புவியியல் ஒற்றுமை தான் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி சரிங்களா. ஸோ இந்தியாவின் கடந்த காலத்தில் அரசியல் எவ்வாறு மாறிய போதிலும் சமுதாய நிலை வந்து மாறவில்லை. எப்படி இருந்தாலும் அந்த மகத்தான கவர்ச்சிகரமான தேசம் மறுமலர்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவை பற்றி காரல் மார்க்ஸ் வந்து எழுதியிருப்பா. அப்படி ஸோ காரல் மார்க்ஸ் எழுதின கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை முதலாக தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் பெரியார் 1931 வெளியிட்டிருப்பா. அப்படி சரிங்களா. ஸோ பி.கே. மூக்கையா தேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 1923 ஏப்ரல் 4 வந்து பிறந்தவர். ஸோ அவருடைய இளம் வயதிலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் நம்பிக்கையை பெற்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் வந்து இணைந்தார். ஸோ சுதந்திர இந்தியாவினுடைய முதல் தேர்தல் 1952 பெரியகுளம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து 57, 62, 67, 71, 77 சரிங்களா. ஸோ இந்த 6 தேர்தல்களில் உசிலம்பட்டி தொகுதியிலே தொடர்ந்து வெற்றி வென்றார். ஸோ கண்டினியூஸாக உசிலம்பட்டி தொகுதியிலே வந்து ஜெயிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ 1971 ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றார். சரிங்களா. ஸோ 1967 ஆட்சி மாற்றம். ஸோ அண்ணா வந்து ஆட்சி அமைச்சப்போ ஸோ அண்ணாவுக்கு தோல் அளித்தவர், அதாவது அப்போ தற்காலிக பேரவைத் தலைவராக இருந்திருப்பா. அப்படி ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பிரமாணம் செய்து வைத்திருப்பார். சரிங்களா. கச்சத்தீவு ஒப்பந்தத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிராக முழங்கியவர். சமுதாய மக்களுக்காக கல்வி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியவர். நியாயத்துக்கு ஒரு மூக்கையா அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து அவரே சொல்லியிருப்பார். ஸோ நியாயத்துக்கு ஒரு மூக்கையா அப்படின்னு சொன்னவர் அண்ணா அவர்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மத்திய மாநில உறவுகள் பற்றி ஒரு கட்டுரை கொடுத்துருப்பாங்க. ஸோ மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. ஸோ இந்த தலைப்பின் கீழே முதல்வருடைய ஸ்பீச் இருக்கும். ஸோ என்னென்னு பார்ப்போம். ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது 1969 கலைஞர் முதல்வராக இருந்தப்போ அமைச்சது. சரிங்களா. ஸோ ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி பி.வி. ராஜமன்னார் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ நாட்டிலே முதன்முறையாக ஒன்றிய மாநில அரசின் உறவுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து 1971 ராஜமன்னார் குழு வந்து அறிக்கை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அதனுடைய முக்கிய பரிந்துரைகளை 51 ஆண்டுகளுக்கு முன்பே 1974 ஏப்ரல் 16 ஸோ அதே சட்டமன்றத்தில் கலைஞர் வந்து தீர்மானமாக நிறைவேற்றினார். ஸோ அதேமாதிரி இது வந்து தமிழ்நாடு ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபார்ம் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ண முக்கியமான குழுக்கள் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1983 சர்க்காரியா கமிஷனு, 2004 உச்சநீதிமன்ற நீதிபதி பூஞ்சி தலைமையிலான குழு. சரிங்களா. இது வந்து அந்த உறவை மேம்படுத்த மத்திய மாநில அரசுக்கான உறவை மேம்படுத்த அதை பற்றி ஆராயணுன்றதுக்காக ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்ட 2 குழு. நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழே நமக்கு வந்து 2500 கோடி ரூபாய் விடுவிக்காமல் அதை வந்து பெண்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ இந்தியாவிலேயே வந்து 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்குது. ஸோ ஒன்றிய அரசின் வரி வருவாயில் பெரும் பங்களிப்பை தமிழ்நாடு தரும் நிலையில் நமக்கு நாம் பங்களிக்கக்கூடிய ₹1 வரியில் 29 பைசா மட்டுமே நமக்கு வந்து நிதி பகிர்வாக ஒன்றிய அரசு அளிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முன்னாள் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி. ஸோ போத் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் created by the constitution, so both derive their respective authority from the constitution, so the one is not subordinate to the other in its own field and the authority of one is coordinate with that of the other. ஸோ கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சபார்டினேட் கிடையாது அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பா. அப்படி நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஜேம்ஸ் மேடிசன் அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அந்த அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த சட்ட மகாமேதை ஜேம்ஸ் மேடிசன் அவரும் வந்து ஒரு கோட் சொல்லியிருப்பா. அப்படி தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி ஃபெட்ரல் கவர்மெண்ட் வில் பி மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் டைம்ஸ் ஆஃப் வார் அண்ட் டேஞ்சர். அதே மாதிரி தோஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் செக்யூரிட்டினா ஸ்டேட் கவர்மெண்ட்டு வார் அண்ட் டேஞ்சர் டைமில் ரொம்ப முக்கியமானது ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு ஜேம்ஸ் மேடிசன் வந்து சொல்லியிருக்கு. அப்படி நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்ச நீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு
குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு வந்து அமைக்கப்படுகிறது. ஸோ அந்த குழுவினுடைய உறுப்பினராக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான திரு அசோக் வர்தன் ஷெட்டி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேனாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன். ஸோ அவங்க 2 பேரும் இருப்பாங்க. அப்போ 3 பேர். ஸோ 3 மெம்பர் கமிட்டி தான் இந்த குழு. எதுக்காகனா அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ரீசெண்டாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடி நியமனம் பண்ணுறதுக்கான சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளில் பிப்ரவரி 27ஆம் நாள் கொளத்தூரில் தந்தை பெரியார் வந்து அரசு பல்நோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவில் அறிவிச்சிருப்பார். சரிங்களா? இதன் மூலமாக வந்து 12,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நேரடியாக நியமனம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுக்காக தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், அதுக்கப்புறம் தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சி சட்டம் 1998 திருத்தம் வந்து கொண்டு வரப்படும். சரிங்களா? அந்த திருத்தம் வந்து 2025 தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு திருத்த சட்ட முன்வடிவு, தமிழ்நாடு ஊராட்சி 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவு. சரிங்களா? இது 2 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அப்படி இப்போது ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் 35 பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. சரிங்களா? வெறும் 35 பேர் மட்டும்தான் நகர்ப்புற உள்ளாட்சிகளில். நெக்ஸ்ட் வந்து அருந்ததியின மக்களுக்கு 3 விழுக்காடு வழங்கக்கூடிய சட்ட முன்வடிவுகளை இதே மாமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய பெருமையை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார்? சிஎம் வந்து சொல்லியிருப்பா. அப்படி இது வந்து 2009 கலைஞர் வந்து முதல்வராக இருந்தப்போ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இங்கே அதை ரிமூவ் பண்ணியிருப்பா. அப்படி இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சுய தொழில் புரிய கடன் உதவி வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவுசார் குறைபாடுடையோர், புற உலக சிந்தனையற்றோர், தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோருக்கும் நீட்டித்து அரசாணை வெளியிட்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 விழுக்காடு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. தனியார் நிறுவனங்களில் குறைந்தது 10 மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தணும். அப்படி பணியமர்த்தினா அந்த ஒரு நபருக்கு மாதந்தோறும் 2000 வீதம் ஊதிய மானியத்தை ஒரு ஆண்டுக்கு கவர்மெண்ட்டே வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன கருவிகள் வழங்க திட்டம் 125 கோடி செலவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக வேறு என்ன அதர்ஸ் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்தநாள் 17/4/2025. 2025 17/4. சென்னை மெரினா கடற்கரை, அப்புறம் காமராசர் சதுக்கம், அண்ணா சதுக்கம், இங்கே அருகில் இருக்கக்கூடிய இளங்கோவடிகள் திருவுருவச் சிலைக்கு 24/4/2025 அன்னைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு நடுகாணி மரபணு தொகுதி சூழலியல் இயற்கை சுற்றுலா மையம் 3 கோடி செலவில் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதன்மை தேர்விற்கு ப்ரிலிம்ஸ் எழுதக்கூடியவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஒவ்வொரு மாதம் 3000 வீதம் 3 மாதங்களுக்கு மொத்தம் 90,000 வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து புதுதில்லியில் நடைபெற்ற ஆளுமை தேர்வில் கலந்து கொள்ள ஆர்வலர்களுக்கு தலா 5,000 வழங்கப்பட்டது. இது வந்து 2025 50,000 இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் முதல்வன் திட்டம். இது வந்து 2022 முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தொடங்கப்பட்டது. இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் வந்து மதிப்பீட்டு தேர்வு மூலம் எக்ஸாம் வச்சு 1000 மாணவர்களுக்கு வந்து முதல்நிலை தேர்வுக்கு தயாராகிறதுக்காக மாதம் 7,500 வீதம் 10 மாதத்துக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? முதல்நிலை தேர்வில் அவங்க தேர்ச்சி பெற்று விட்டால் 25,000 ரொக்கமாக ஊக்கத்தொகையாக கொடுப்பாங்க. சரிங்களா? புறநானூரில் சொல்லிக்கக்கூடிய ஒரு கூற்று சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை அப்படிங்கிறது புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல். இதோட நமக்கு வந்து மே மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.